கல்லூரியும் தி SSL பொறியியல் கல்லூரியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இணைந்து ஸ்பெஷல் கேம்ப் ஃபார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பெடகாகி ஆஃப் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் த்ரூ லோ காஸ்ட் மென்டல். உங்களுக்கு தேர்வு நடக்கவும் தெரியும், தேர்தல் நடக்கவும் தெரியும். உங்களுக்கு வாக்களிக்கவும் தெரியும், வகுப்பெடுக்கவும் தெரியும், அறிவுகளை உருவாக்கவும் தெரியும், அரசியல்வாதிகளை உருவாக்கவும் தெரியும். இப்படிப்பட்ட அதனால அவுட்ரீச்சிங் ப்ரோக்ராம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அந்த ப்ரோக்ராம் The Department of Science and Technology promotes better science and mathematics teaching in multiple ways. The National Council for Science and Technology Communication, NCSTC, is a division of the DST. It was established in 1982 during the 6th 5-year plan period under the Department of Science and Technology. In general, the programs of this division of the DST promote scientific thinking. It is devoted to societal upliftment through the spreading of scientific knowledge through programs with the help of different media which percolate down to every nook and corner of the society. The scientific awareness வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்ற காரணத்தினால இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிஎஸ்டில நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல இந்த NCSTC என்ற அந்த டிவிஷன் வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்துறது. இன்னும் நிறைய அந்த என்னென்ன வேலை பண்றாங்க, இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றேன். இது பண்றாங்க. The Education Commission purpose that destiny of India is now being shaped classes. So, நம்ம citizens உருவாக்கணும். Okay, hence expectations are immense from the teaching community to not only maintain high standards of teaching but also impart the value and more students responsible and socially conscious citizens. Officer, Vilupuram district, for accepting and approving the district school teachers to attend this camp. Next, I wish to thank Professor Kennedy, Professor and Head, Department of Physics, and Dr. Sylvia Mekin, HOD, Department of Chemistry for the kind support towards the program. I also wish to place on record the pivotal role to be played by our invited speakers on the next 3 days from now who have accepted to come over here to conduct these speakers. I just want to mention thanks to all of you. I thank all my dear colleagues and teachers from Vilupuram district for their consent. The whole square a square plus b square plus 2ab. இப்போ புரியுதா? இல்ல சார் புரியல. சரி நல்லா கவனி, சும்மா இங்க அங்கெல்லாம் பார்க்காத. a plus b the whole square is a square plus b square plus 2ab. இப்போ புரியுதா அப்படின்னு கேட்டா இல்ல சார் புரியல. திருப்பி அவரு நல்லா கவனி, எல்லாரும் சத்தம் போடாத, யாரும் எல்லாரும் a plus b the whole square is equal to அப்படின்னாரா. பையன் இப்ப புரியுதாப்பான்னு கேட்டான். சார் எனக்கு புரியலன்னா ஒரே ஒரு டவுட் அப்படின்னு. என்ன? நான் புரியலன்னு தானே சொன்னேன், காது கேட்கலன்னு சொன்னேன். ஏன்னா அவர் டீச்சர் புரியல அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன பண்ணார், கத்தி சொன்னா புரிஞ்சிடும் அவர் தொண்டையை தான் ஒசத்திக்கிட்டே போனாரே ஒழிய அவர் சொல்லி கொடுக்கிற முறையை மாத்திக்கல. இதை எங்க ஐயா சொல்லுவார், சொல்லி கொடுக்கிற முறையை மாத்தாம அவனுக்கு டான்ஸ் ஆடினா தான் புரியும்னா நீ டான்ஸ் ஆடித்தான் ஆகணும் பாரு. எங்க ஐயா சொல்லுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சு டேபிள்ஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ கிளாஸுக்குள்ள வந்தாரு. நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலா யூகேஜி தான் டீச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த கிளாஸ்க்குள்ள யூகேஜில செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு கிளாஸ்க்குள்ள சார் வந்தாரு. ஐயா வந்துட்டு, சார் பசங்க என்ன சொன்னாலும் டேபிள்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க சார், பாட்டெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா, சினிமா பாட்டெல்லாம்? ஆமா சார். அதுல யாரு நடிச்சா அதெல்லாம் கரெக்டா சொல்லுவானே? ஆமா சார். இதெல்லாம் சொல்லுவானே, லிரிக்ஸ் எல்லாம் கூட தப்பு இல்லாம சொல்லுவானே? ஆமா சார். ஆனா இது மட்டும் தெரிய மாட்டேங்குது இல்ல அப்படின்னா? ஆமா சார். சரி கிளாஸ் முடிச்சுட்டு வா அப்படின்னு. கிளாஸ் முடிச்சுட்டு அவரை பார்க்க போனேன். அவர் சொன்னாரு, ஏன் தெரியுமா, நீ ஐயோ போய் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்ற,
ஆனா இளையராஜா என்ன பண்றான், எப்படியாவது உன்னை பாட்டு கேட்க வச்சிடணும்னு திடீர்னு ஒரு ட்ரம்ஸ போடுறான், திடீர்னு ஒரு மியூசிக் கூட என்ன நடக்குதுன்னு நீ திரும்பி பாக்குற. ஆனா நீ என்ன பண்ற, எங்கேயோ ஐயோ இந்த கிளாஸ் எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணேன்னா இங்க மேத்ஸ் டீச்சரா வந்து அப்படி இவன் கிளாஸுக்கு நான் டீச்சரா போயிட்டேனே அப்படின்னு நீ ஒயிங்கிற. அதுதான் வித்தியாசம். அவன் எப்படியான கேட்க வச்சிடணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் பண்றாரு. நீ சமைச்சிட்டு இருந்தாலும் என்னமோ வித்தியாசம் போன பாட்டு மாதிரி இல்லையே அது அப்படின்னு நீ கேட்கற. அதுதான் செயல்முறையா சொல்லி கொடுக்கணும். அதோடைய ஒரு எஃபர்ட் தான் இன்னைக்கு செயல்முறையா எப்படி சில கான்செப்ட்ஸ் மிடில் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலாம். அதனுடைய தொடக்கமாக முதல்ல இன்டிஜர்ஸ் இப்பெல்லாம் இது சொல்றதுல எனக்கு ஒரு விதமான தயக்கமும் கிடையாது. நம்ம படிச்ச காலத்துல நிறைய பேர், நீங்க என்னோட சின்னவங்க தான் இருந்தாலும், நீங்க படிச்ச காலத்துல கூட இத மாதிரி செயல்முறையா நம்ம புக்ல போடல. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் தமிழ்நாடு அரசுல வந்து இத மாதிரி செயல்முறையா எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் இங்க சென்டருக்கு அடிக்கடி வருவாங்க. எல்லா இந்த டெக்ஸ்ட் புக் கமிட்டி எல்லாரும் சென்டருக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இத மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் நடத்திருக்கேன். அந்த வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் பரவாயில்ல சொல்றேன். நாங்க சொல்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய இப்போ உங்க புக்ஸ்ல வந்துருச்சு. இது ரெண்டு ஈஸியஸ்ட். அப்புறம் அந்த நீல கலர்ல ஒரு கியூபாய்டு இருக்கு இல்லையா, அந்த கியூபாய்டோட லென்த் பிரெத் என்னவாக இருக்கு, ஏ இருக்கு. லென்த்தும் பிரெத்தும் ஏயா இருக்கு, ஹைட் பியா இருக்கு.